Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்ட போதும் உதகையில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அதிக அளவில் காணப்படுகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு களத்திலிருந்து செய்தியாளர் சுதீஷ் நம்மோடு இணைகிறார். அவரிடம் பேசலாம். சுதீஷ், வழக்கமாகவே விடுமுறை தினம் என்றால் உதகையில் அதிக அளவில் கூட்டம் வருவாங்க. இன்னைக்கு எப்படி இருக்கு? இ பாஸ் நடைமுறையும் கொடுத்திருந்தாங்க. இன்னைக்கு ஏதாவது கட்டுப்பாடுகள் ஏதாவது கொடுத்திருக்காங்களா இந்த எச்சரிக்கையை தொடர்ந்து? விக்னேஷ், அதாவது நீலகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த 4ஆம் தேதி முதலே தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. ஒரு சில நாட்களில் இடியுடன் கூடிய கனமழையும் பெய்து வரக்கூடிய அந்த சூழல் இருக்கிறது. இதனால் தொடர்ச்சியாக இந்த நீலகிரி சுற்றுலாவை பொறுத்த வரைக்கும் இ பாஸ் நடைமுறை அமலில் இருக்கிறது. அந்த கட்டுப்பாடுகள் எதுவும் விதிக்கப்படவில்லை. ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருப்பதால் சுற்றுலா பயணிகள் பாதுகாப்புடன் சுற்றுலா செல்ல வேண்டும் என்ற ஒரு அறிவுரை மாவட்ட ஆட்சியர் தரப்பில் வழங்கப்பட்டிருக்கிறது. இ பாஸ் நடைமுறை பொறுத்த வரைக்கும் தற்போது வரைக்கும் 9,13,318 சுற்றுலா பயணிகள் இதில் பதிவு செய்திருக்கிறார்கள். அதே போல 1,78,842 வாகனங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் தொடர்ச்சியாக சுற்றுலா பயணியுடைய வரவு அதிகரித்துதான் இருக்கிறது. மழை இருந்த போதிலும் கூட சுற்றுலா பயணியுடைய வரவு என்பது தொடர்ந்து இருக்கிறது. விடுமுறை, கோடை விடுமுறை என்பதால் பள்ளி விடுமுறை இருக்கிறது. இதனால் தொடர்ச்சியாக தமிழகம் மட்டுமல்லாது நாடு முழுவதிலிருந்து நீலகிரிக்கு சுற்றுலா பயணிகள் தொடர்ந்து வருகிறார்கள். இந்த மழைக்காலம் என்பதாலும் கோடை மழை என்பதாலும் சுற்றுலா பயணிகளுடைய இங்கு அவர்கள் எவ்வாறு அவர்களுடைய பொழுதை கழிக்கிறார்கள்? சேலத்திலிருந்து சுற்றுலா பயணிகள் குழு வந்திருக்கிறார்கள். அவர்களிடம் பேசலாம். சுற்றுலா பயணி அன்பழகன் இருக்கிறார், அவரிடம் பேசலாம். சொல்லுங்க, இப்போ நீங்க எத்தனை நாளா இங்க இருக்கீங்க? இங்க கிளைமேட் எல்லாம் எப்படி இருக்கு? நீங்க இந்த மழை இருக்கிறது எப்படி பாதுகாப்பா சுற்றுலா போறீங்க? நாங்க சேலத்துல இருந்து வந்திருக்கிறோம். நாங்க போன லாஸ்ட் வெனஸ்டே வந்தோம். 4-5 நாளாக சுத்திட்டு இருக்காங்க. இங்க நல்லா ஃபென்டாஸ்டிக்கா இருக்குது. நல்லா கூலிங்கா இருக்குது. மழை மதியானத்துக்கு மேல மழை பெய்யுது. அப்புறம் கீழே பகல் டைம்லாம் சாரல் நல்லா வந்துட்டு இருக்குது. நாங்க அடிக்கடி வருவோம். 6 மாசம் நாங்களாம் ஃப்ரெண்ட்ஸுங்க. 6 பேர். நாங்க சேலத்துல எஸ்கே டெலிவிஷன் பகுதியில் தான் நாங்க குடியிருக்கிறோம். நாங்களாம் ஃப்ரெண்ட்ஸுங்க. அடிக்கடி மழை பெய்ஞ்சிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு சுற்றுலா ஒன்றும் டிஸ்டர்ப் இல்லை. நல்லாவே இருக்குது. நல்லா என்ஜாய் பண்றோம். நல்லா ஜாலியா இருக்கிறோம். நல்லா பாதுகாப்பா இருக்குது. கிளைமேட் அதிகமா இருக்குது. கவர்மெண்ட் நல்லா அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இ பாஸ் சிஸ்டம் நல்லாவே இருக்குது. அந்த சிஸ்டத்தினால கூட்டம் அளவுக்கு கட்டுப்படுத்தி நல்லா வந்துட்டு இருக்குது. நல்லா இருக்குது. எல்லாமே என்ஜாய் பண்ணலாம். விக்னேஷ், இ பாஸ் நடைமுறை இருந்தாலும் கூட சுற்றுலா பயணிகள் தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நாம் தற்போது குன்னூர் சிம்ஸ் பார்க்கில் இருக்கிறோம். இங்கே சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை இன்று ஞாயிறு விடுமுறை நாள் என்பதாலும் அதிகரித்து காணப்படுகிறது. தொடர்ச்சியாக அந்த கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள அதற்கான பாதுகாப்பு முன்னேற்பாடுகளும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு பேரிடர் மீட்பு குழுவினர் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகளில் ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டுள்ள நிலையில் மேட்டுப்பாளையம் பகுதியிலும் ஒரு குழு தயாராக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல குன்னூர் பகுதியிலும் தமிழ்நாடு பேரிடர் மீட்பு குழுவினர் உரிய உபகரணங்களுடன் மழை பெய்யக்கூடிய அந்த சமயத்தில் பல்வேறு பகுதிகளுக்கு செல்வதற்காக அந்த உரிய உபகரணங்களுடன் தற்போது தமிழ்நாடு பேரிடர் மீட்பு குழுவிலும் குன்னூரில் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். விக்னேஷ், கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட சுற்றுலா பயணிகளின் வருகை தொடர்ந்து அதிகரித்த வண்ணமே இருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கீங்க. விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சுதீஷ். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai.